சமத்துவ தலைவர் படுகொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் சமத்துவ தலைவர் படுகொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சமத்துவ தலைவர் படுகொலைக்கு நீதி வேண்டும் தமிழக அரசு தென்னாட்டு அம்பேத்கராக வாழ்ந்த சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை வெறும் ரவுடிகளுக்கு நடந்த ஒரு பின்புலமாக சித்தரித்து இந்த வழக்கை முடிக்க அன்றைய திமுக அரசாங்கம் முடிவு செய்தது. அன்று பொறுப்பேற்று நான் இந்த தலைவர் பதவிக்கு வந்த அன்றே சொன்னேன், இந்த படுகொலை மிகப்பெரிய அரசியல் பின்னணி, மிகப்பெரிய அரசியல் சதி, ஒரு பட்டியலின தலைவர் பெரிய அளவிலே வளர்ந்துவிட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல கட்சிகள் ஒன்றிணைந்து, குறிப்பாக ஆளும் கட்சியின் பின்புலம் இல்லாமல் இவ்வளவு பெரிய தலைவரை மாய்த்திருக்க முடியாது என்று தெளிவாக சொன்னோம். அதன் பிறகுதான் 27 குற்றம் சுமத்தப்பட்டவர்களை கைது செய்தனர். ஆனால் அவர்களுடைய வழக்கின் போக்கை பார்க்கும் பொழுது இந்த வழக்கு சரியான பாதையிலே வழக்கு தமிழக அரசால் விசாரிக்கப்படவில்லை என்று அண்ணன் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான ஒரு உத்தரவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது மாண்புமிகு நீதியரசர் திரு வேல்முருகன் ஐயா அவர்கள் 21 காரணங்களை சொல்லி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, இதை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருக்கின்றவர் ஒரு முதலமைச்சருடைய வீட்டு வாசல், அதாவது தொகுதியுடைய வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகின்றார் என்றால் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விசாரணை கூட இந்த மாபெரும் தலைவருக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் இனி விசாரிக்க கூடாது என்று சொல்லி தீர்ப்பளித்தது. அதை மாற்றி இவர்கள் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்ததும் ரத்து செய்தது. ஆனால் அதன் பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் 2 முறை முயற்சி செய்து உச்சநீதிமன்றத்திலே தோல்வியடைந்தது. 3வது முறை மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது சிபிஐயை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டது. அதே மீறி 48 நாட்கள் இவர்கள் வழக்கின் கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்காமல் அவர்களை வைத்துக் கொண்டிருந்தனர். பின்பு அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தபோது மீண்டும் ஒரு மனு தாக்கலை செய்து ஒரு இடைக்காலமாக ஒரு தடையை பெற்று 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திலே நடத்த விடவில்லை. கடைசியாக இந்த அரசாங்கம் மாறிய பிறகு தாவேக அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலே வந்தபொழுது மீண்டும் வழக்கு விசாரணை மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் வந்தது. உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி இந்த வழக்கை நான் படித்து பார்க்கையிலே மிகவும் ஆச்சரியமும் வேதனையும் அடைந்தேன். இந்த வழக்கை ஏற்கனவே இருக்கின்ற திமுக அரசாங்கம் தொடர்ந்து இதை நடத்தக்கூடாது, புதியதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தின் கருத்தை அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் கேட்டு வந்து நீதிமன்றத்திலே தெரிவியுங்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே உத்தரவிட்டார். ஆட்சி மாறி இருக்கின்றது. அப்படி இந்த ஆட்சி மாறியது ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய, தலித் தலைவருடைய படுகொலையை இவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி, இவ்வளவு பெரிய குற்றவாளிகள், இவ்வளவு பெரிய அரசியல் பின்புலம் அமைச்சர்கள் உட்பட பல முக்கியமான எம்எல்ஏ மற்றும் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்ற விசாரணையை விசாரிக்காமல் இந்த அரசு அதை மூடி மறைப்பதற்காக உச்சநீதிமன்றத்திலே சென்று தன்னுடைய இந்த வழக்கிற்கு இடைக்கால தடை வாங்கி நாங்களே விசாரித்துக் கொள்கின்றோம் என்று இடைக்கால தடை வாங்கி வைத்திருக்கின்றது. மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை வருகின்றது. அப்படி வருகின்ற சூழ்நிலையிலே ஏற்கனவே இவர்கள் தடை வாங்கியது, இவர்களுடைய தடை உத்தரவு இவையெல்லாம் அன்று உச்சநீதிமன்றம் விசாரித்தாலும் அந்த தடை நீங்கிவிடும். அதற்கு முன்பு இந்த அரசாங்கம் செய்த தவறை இந்த புதியதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் அவர்கள் இந்த அனைத்து ஊழல்கள் உட்பட பல விஷயங்களிலே இந்த புதிய அரசாங்கம்
மிக நேர்த்தியாக கடுமையான முகத்தை காட்டி அவர்களுக்கு கொடூரமானவர்களுக்கு கடுமையான முகத்தை காட்டி நீதியின் பக்கம் நிற்கின்றது என்றை நாங்கள் அனைவரும் நம்புகின்றோம். அந்த நீதியின் பக்கம் நிற்கின்ற இந்த தாவேக அரசை நாங்கள் எல்லாம் விரும்பி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் அண்ணன் நாம்சாங் மீது பாசம் கொண்டவர்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கும் அண்ணனுக்காக பல போராட்டங்கள் நடந்தது. ஐநா சபையிலும் இந்த வழக்கு ஒலித்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான தலைவர் மாபெரும் தலைவரான நாம்சாங்குடைய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அப்பீல் செய்த திமுக அரசின் அந்த அப்பீல் மனுவை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த தாவேக அரசு அவர்களுக்கு நாங்கள் எங்கள் பகுஜன் சமாஜ் சார்பாகவும் அண்ணன் நாம்சாங் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவர் மீது பாசமும் அன்பும் கொண்ட அண்ணனுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லுகின்ற அனைத்து தரப்பு சார்பாகவும் தலைவர் என்ற முறையிலே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் என்ற முறையிலே நான் ஒரு